வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சுமார் 13,000 தனியார் பள்ளிகள் உள்ளன. தனியார் பள்ளிகளோட கட்டண விவரங்கள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது, தெரியவும் விட மாட்டேங்கிறாங்க. அரசு ஒவ்வொரு முறையும் கட்டண விவரங்கள் இவ்வளவு, இதை வெளியிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறதே ஒழிய, ஆனால் அதை வெளியிட்ட பாடு தனியார் பள்ளிகளிடம் இல்லை. தனியார் பள்ளிகள் அவங்களோட ஸ்கூலோட இணையம் அதன் வாயிலாக வெளியிடப்பட வேண்டும். அறிவிப்பு பலகை நோட்டீஸ் போர்டில் வெளியிடணும். அதற்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வெளியிடணும். இதெல்லாம் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே ஃபாலோ பண்ணல. அவங்க கேட்குற கட்டணத்தை மக்கள் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு செலுத்திட்டே வர்றாங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் ஃபர்ஸ்ட் டேர்ம் கட்டணும், ஃபுல் டேர்ம் கட்டணும், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு டேர்ம் வச்சிருக்காங்க. இதுல எத்தனை டேர்ம் இருக்கு, எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 5வது 6வது படிக்கிறவங்களுக்கு லேபு ஃபீஸ் முதற்கொண்டு வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், லேப் ஃபீஸ், இன்னும் என்னென்ன ஃபீஸ் இருக்கோ, சில ஸ்கூல்ல விளையாட்டுக்கான கட்டணங்கள் வசூல் பண்றாங்க. சில ஸ்கூல்ல டியூஷன் ஃபீஸ் மாசம் மாசம் 1000 வசூல் பண்றாங்க. பேரண்ட்ஸ் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்கிறதுனால அவங்களும் வசூல் பண்ணிட்டே போறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அட்சய திருதி அன்னைக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நகை வாங்கின பேரண்ட்ஸ் எல்லாமே மே ஜூன்ல பாத்தீங்கன்னா அந்த நகையை அடகு வச்சு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பணம் கட்டிட்டு வர்றாங்க. தற்போதைய தமிழக அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாருமே கட்டண விவரங்களை வெளியிடணும், அதே நோட்டீஸ் போர்டில் வெளியிடணும், ஸ்கூலோட இணையதளத்தில் வெளியிடணும், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் எந்த விதமான சாத்தியமும் இல்லை, எந்த ஸ்கூல்லையும் வெளியிடவும் இல்லை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்யவும் இல்லை. ஆனா இதை எதிர்த்து இந்த கட்டண விகிதங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புல இருந்து உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இது ஒன்றும் கருப்பு பணம் ஒன்றும் இல்லை, நீங்க கண்டிப்பா இந்த பணத்தை, இந்த கட்டண விவரங்களை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவ்வாறு எந்த விதமான கட்டண விவரங்களும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட்ல எதுவுமே இல்லை. ஃபார்மலுக்கு இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஆம்னி பஸ்ல கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற அதே கதையா தான் இந்த கட்டண விவரங்களும் கூடுதலாக வசூல் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பெயரளவில் தான் உள்ளது. தமிழக அரசு திரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து என்ஓசி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாம வழங்கப்படும். அப்படி இடைத்தரகர்கள் இல்லாம வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பள்ளிகள் எதுவும் கட்டணத்தை குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அந்த கட்டண விகிதங்கள் இது வரைக்கும் குறைக்கல. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு டிஓ போய் ஆய்வு பண்ணணும், போட்டோ எடுத்து கட்டண விவரங்களை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது இது வரைக்கும் வெளியிட்டு இருக்காங்களாங்கிறதே தெரியல. அதனால பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் போய் கேட்டா இஷ்டம்னா படி, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு அந்த தெனாவட்டி பேச்சு தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நிலவி வருகிறது. இதை களைவதற்கு ஜூலை 1ஆம் தேதி இணையதளத்துல என்ஓசி வழங்குவதற்கு முன்பாக கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் அவர்களுக்கு எந்த விதமான என்ஓசியும் வழங்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க, போய் பாருங்க. ஒரு 10 ஸ்கூலோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஓரளவு அந்த கட்டண விவரங்களை வெளியிடுவதற்கு வந்துருவாங்க. அப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஏற்கனவே எதிர்பார்த்து தோல்வி அடைஞ்சதுனாலதான் இப்ப திருப்பி இந்த அரசை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசு என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட கூடுதல் கட்டணம் வசூல் செய்திருந்தால் அந்த கட்டணங்களை பெற்றோர்களிடம் திரும்ப செலுத்த உத்தரவு போட்டாதான் நாங்க என்ஓசி கொடுப்போம் அப்படிங்கிறத வலியுறுத்தினால்தான் மக்கள் இந்த அரசு நல்ல அரசு என்று பாராட்டப்படும். இல்ல வழக்கமான ஒன்றாகத்தான் இதுவும் போய்கொண்டே இருக்கும் என்பது மக்களின் கருத்தாகும்.